வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை இந்த 2500 ரூபாய் யாருக்கு எந்த டைமில் வர இருக்குது, எப்படியெல்லாம் இந்த 2500 ரூபாயை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாரு, எந்த டைமில் தன்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி வெளியிடுவாரா, இதை பற்றின தகவல் தான் பார்க்கலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள முக்கிய மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதிய அரசின் தேர்தல் வாக்குறுதியின்படி தற்பொழுது 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக இந்த உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் தகுதியானவர்களை அற்றவர்களை நீக்கி உண்மையான பயனாளிகளை கண்டறிய மறுசீரமைப்பு பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சரிபார்ப்பு நடவடிக்கை முடிந்தவுடன் தகுதியுள்ள குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கில் கூடுதல் தொகை வர வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை தற்பொழுது உள்ள தொகையான 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் என்று புதிய பயனாளர்கள் விண்ணப்பத்திற்கான விதிமுறைகள் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே இந்த மாற்றத்தின் முதன்மையான நோக்கம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க மக்களே. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 2500 எப்பொழுது கிடைக்கும், தாவேக அரசு கூறியிருக்கு. அந்த ஒரு முக்கியமான தகவல். தாவேகவுடைய முக்கியமான வாக்குறுதி முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 1000லேருந்து 2500 மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் பொருளாதார மேம்பாட்டை உரிமை தொகை 1000லிருந்து 2500 உயர்வு முந்தைய ஆட்சி நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வெளிப்படையான முடிவெடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதம் 1000 மட்டுமே வர வைக்கப்பட்டது. கடந்த ஜூன் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வர வைக்கிறது மக்கள் எதிர்பார்ப்பு 2500, ஆனால் தற்போதைய நிலை வெறும் 1000. இதற்கான உண்மையான காரணம் என்ன, தற்காலிக நிறுத்தம் அல்ல, இது ஒரு மறுசீரமைப்பு. முந்தைய ஆட்சியில் நடந்த தவறான நிதி பகிர்வை மாற்றியிருப்போம். கடந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பயனாளர்களின் பட்டியலில் உள்ள தகுதியற்ற நபர்களை நீக்குவதற்காக இந்த தாமதம். உண்மையான ஏழைகளுக்கு மட்டுமே 2500 சென்றடைய இது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதியற்ற நண்பர்களை எடுக்கிறாங்க. அரசியல் செல்வாக்கால் நுழைந்தவர்கள், பணக்காரர்கள் மற்றும் அதிக சொத்து உள்ளவர்கள் 100% தகுதியான குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்போகிறோம். தற்பொழுது ஒட்டுமொத்த பயனாளிகள்லேருந்து இதெல்லாமே ஃபில்டர் பண்ணுறாங்க. தாவேக அரசினுடைய தீவிர மறுசீரமைப்பு, தகுதியற்றவர்களை நீக்கிறாங்க. புதிய பட்டியல், உண்மையான தகுதியுடைய குடும்ப தலைவர்களுடைய பட்டியல் எடுக்கிறாங்க. 2500 சாத்தியம் ஆகுமா? இந்த மறுசீரமைப்பு ஏன் கட்டாயம்? நிதிச்சுமை 2500 வழங்குவது என்பது அரசுக்கு பெரும் நிதிச்சுமை உருவாக்கும். தகுதியான பயனாளிகள், தகுதியற்றவர்களை நீக்கினால் மட்டுமே நிதிச்சுமை மிச்சப்படுத்தி உண்மையான பயனாளிகளுக்கு 2500 வழங்கப்படும். உரிமை தொகை முந்தைய திட்டத்தில் 6, குலவிளக்கு திட்டத்தில் 2500. பயணிகள் தேர்வு, குறைபாடுகள் மற்றும் அரசியல் தலையீடு, கடுமையான தணிக்கைகள் மூலம் 100% தகுதியானவர்கள் மட்டும்தான் எடுக்கிறோம். குலவிளக்கில் 2500 ரூபாய்க்கு. திட்டத்தின் நோக்கம் மேம்போக்கான உதவி, உண்மையான வறுமை ஒழிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை. புதிய பெயர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இப்போ குலவிளக்கு திட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க. மதிப்புமிகு மகளிர். தற்பொழுது பயனாளர்களுடைய முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்களுடைய நிலை என்ன? ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள், உரிய காரணமின்றி நிராகரிக்கப்பட்ட தகுதியானவர்களுக்கு புதிய மறுசீரமைப்பில் மீண்டும் வாய்ப்பு. புதிய விண்ணப்பதாரர்கள், புதிய திட்டமான குலவிளக்கு திட்டத்தின் புதிதாக விண்ணப்பிப்பதற்கு தெளிவான வழிமுறைகள் விரைவில் அறிவிக்கப்படும். தற்பொழுது தொடர்ந்து வழங்கப்படும் தொடர் செயல்பாடு செயல்முறைக்குண்டான பரிசீலனை எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. புதிய விண்ணப்பதாரர்கள் புதிய அரசாணைக்காக காத்திருக்கணும். ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவங்க வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான அப்டேட்டு வரும். இந்த 2500 ரூபா பெறுவதற்கான 3 மாத செயல் திட்டம் அப்படின்னா, தீவிர மறுசீரமைப்பு, தணிக்கை மற்றும் பணிகள் எல்லாமே நடைபெறுது. 2லேருந்து 3 மாதத்தில் குலவிளக்கு திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ அஜீவை வெளியிடுறாங்க. இறுதி இலக்கு 100% தகுதியான குடும்ப தலைவர்கள் வங்கி கணக்கில் 2500 நேரடியாக வரவு வைக்கப்படும். புதிய திட்டம் வரும் 1000 உறுதியாக தொடரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நிரந்தர தீர்வுக்கு ஒரு சிறிய காத்திருப்பு வந்துட்டுருக்கு. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கியம். முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற தகுதியற்ற பயனாளர்களை நீக்க தீவிரமாக மறுசீரமைப்பு நடக்குது. காலக்கெடு அடுத்து 2லேருந்து 3 மாதத்தில் மறுசீரமைப்பு முடிந்து புதிய அரசாணை வரும். உத்தரவாதம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ குலவிளக்கு திட்டமாக 2500 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் 2 மாதத்தில். தற்பொழுது வரை அந்த 1000 தடையின்றி வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.